பாக்கியலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். ராதிகாவோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட பாக்கியா ராதிகா கிட்ட பேசி புரிய வச்சு சமாதானப்படுத்தி அவங்கள ஆறுதல் படுத்திட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தன்னுடைய வீட்டுக்கு வராங்க. இதை பார்த்த செல்வி பாக்கியா கிட்ட, என்னக்கா இது, அந்த ராதிகா உன் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை செஞ்சுருக்காங்க, ஏன் அவங்க ஆஃபீஸ் கேன்டீனில் நம்ம வேலை பார்த்தப்ப அங்கே நீ வேலையே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி உனக்கு எதிராக என்னென்ன பிரச்சனை செஞ்சு அந்த வேலையே இல்லாமல் நம்மளை வெளியில் அனுப்புனாங்கக்கா, அப்படி உனக்கு எவ்வளவோ பிரச்சனை செஞ்ச ராதிகாவை பார்க்க நீ எதுக்குக்கா போகணும், அதுவும் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வரியேக்கா, இதெல்லாம் உனக்கு தேவையா, உன் வாழ்க்கை இப்போ இந்த நிலைமையில் இருக்குன்னா அதுக்கு காரணமே ராதிகா தான், அதான் அவங்க நல்லா அனுபவிக்கிறாங்க அப்படின்னு செல்வி சொல்கிறாங்க. அதுக்கு உடனே பாக்கியாவும், ராதிகாவால் எனக்கு நல்லதும் நடந்திருக்கு செல்வி, ராதிகா மட்டும் என்கிட்ட பேசி புரிய வைக்கலனா எனக்குள்ளே இவ்வளோ திறமை இருந்ததுன்னு நானே கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லை, ராதிகா கோபியை என் வாழ்க்கையிலேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறமா தான் சுயமாக சம்பாதிக்கணும், யாரையும் நம்பக்கூடாதுன்னு இப்போ நான் இந்த நிலமையில ஒரு ஹோட்டலோட ஓனராக இருக்கேன்னா அதுக்கு காரணமும் ராதிகா தான். அதனால் ராதிகா எனக்கு எவ்வளவோ பிரச்சனை செஞ்சுருக்காங்க, அதை பற்றிலாம் நான் யோசிக்கிறத விட்டுட்டு ராதிகா நல்லது செஞ்சது மட்டும்தான் என் முன்னாடி வந்து நிற்குது. அது மட்டும் இல்லை, ராதிகா நாளைக்கே வீட்டிலேருந்து கிளம்புறாங்களாம், இனி இந்த பக்கம் வரமாட்டேன்னு சொன்னாங்க, அதெல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியல தெரியுமா. இப்படி ஏன் வாழ்க்கையில் பிரச்சனை செஞ்சது மட்டும் இல்லாமல் ராதிகாவோட வாழ்க்கையில் அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையை வர வச்சுட்டாரே இந்த கோபி, ஏன் தான் அந்த கோபி தான் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி திருந்தாமல் இருக்காரோ எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்ல, அதுக்குடனே ஜெனியும், இப்போ கோயிலேருந்து பாட்டி அங்கிள்னு எல்லாரும் திரும்பி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ன முடிவெடுக்க போகிறீங்க ஆண்டி அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பாக்கியாவும், இனி கோபி இந்த வீட்டில் இருக்க போகிறதும் இல்லை, அப்படி நான் இருக்க விடவும் மாட்டேன், ஈஸ்வரியத்தை என் பேச்சை கேட்காம என்ன முடிவெடுத்தாலும் அவங்களுக்கு எதிராக பேசி சமாளிக்க எனக்கு தெரியும், நான் எடுக்கிற முடிவில் கோபி கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியில் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க இங்கே பாக்கியா. இங்கே உடனே செல்வியும், அக்கா இப்படி தான் பேசும், ஆனால் ஈஸ்வரி அம்மா வந்து பேசுனதுக்கப்புறமா ஒன்றுமே பேசாது, கோபி சார் இங்கேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு போயிடும். இனி என்னதான் நடக்க போகுதோ தெரியல, கோபி சாரால் ராதிகாவோட வாழ்க்கையும் அக்கா வாழ்க்கை மாதிரியே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே இனியா ஈஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, பாட்டி அம்மா வேற ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, ராதிகா வீட்டை காலி பண்ணிட்டு போனதை அப்பா கிட்ட எப்படியாவது சொல்லணும்னு நினைக்கிறாங்க, வீட்டுக்கு போன உடனே இதை ஏன் உங்கள் அப்பா கிட்டே சொல்லலைன்னு கேட்டால் நான் என்ன பாட்டி சொல்கிறது, அம்மா ஏற்கனவே ராதிகா மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க, ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்னை வெளுத்து வாங்கிடுவாங்க பாட்டின்னு சொல்ல, உங்கள் அம்மா பாக்கியா கிட்ட நான் பேசிக்கிறேன், நான் எதுக்கு உங்கள் எல்லாரையும் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்னு தெரியுமா, நான் ஒன்றும் இதெல்லாம் சும்மா ஏற்பாடு பண்ணலை, உங்கள் அப்பா மனசு மாதிரி மறுபடியும் ராதிகா வீட்டுக்கு போகணும், மயுவை போய் பார்க்கணும், மயு பிறந்த நாளைக்கு பெரிய கிஃப்டெல்லாம் செய்யணும்னு என்கிட்டயே சொன்னான், இதெல்லாம் பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியுமா சொல்லியா, உடனே யோசனை செஞ்சு தான் கோயிலுக்கு போகணும், குலதெய்வ கோயிலில் வேண்டுதல் இருக்குன்னு உங்கள் அப்பா மனசை மாற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், 3 நாளில் உங்கள் அப்பா அந்த ராதிகா கிட்ட பேசணுன்ற எண்ணம் கூட இல்லாமல் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தான்னு பார்த்தல்ல, நாம் ஊருக்கு போகிறதுக்குள்ளேயே ராதிகா மயூன்னு எல்லாரும் வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க, அப்புறம் இந்த கோபி ராதிகாவை எங்கன்னு தேடிட்டு போவான், வேறு வழி இல்லாமல் அம்மா தான் முக்கியம் பசங்க தான் முக்கியம்னு பாக்கியா வீட்டில் கோபி அமைதியாக சந்தோஷமாக வாழ போகிறான். இதெல்லாம் திட்டம் போட்டு நான் செஞ்சது, நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, உங்கள் அப்பா கோபி என்றைக்கும் நம்மளை மீறி என் பேச்சை மீறி இந்த வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டான், ராதிகா தான் முக்கியம்னு எந்த முடிவுமே எடுக்க மாட்டான், அப்படியே பாக்கியா இனியா உன்கிட்ட எதுவும் கேட்டாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி ராதிகா மேலே உள்ள கோவத்தில் நடந்த எல்லாத்தையுமே இனியா கிட்ட சொல்லி புரிய வைக்கிறாங்க. கோயிலுக்கு போன ஈஸ்வரி, இனியா, செழியன், கோபின்னு எல்லாருமே வந்த சொந்தக்காரங்க கிட்டலாம் ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு கோயிலில் வேண்டுதல் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு மறுபடியும் பாக்கியா வீட்டுக்கே திரும்பி வராங்க. பாக்கியா அவங்கெல்லாம் வரட்டும், இன்றைக்கி ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் அப்படின்னு ஹோட்டலுக்கு கூட போகாமல் ரொம்பவே கோவமாக இவங்களுக்காக எதிர்பார்த்துட்ருக்காங்க. இனியா, செழியன் எல்லாரும் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக வரும்போதே இனியாவை பார்த்து பாக்கியலக்ஷ்மி கேட்குறாங்க, இனியா உனக்கு எத்தனை முறை ஃபோன் பண்ணுறது, ஏன் செழியா நான் ஃபோன் பண்ணால் நீ எடுக்கவே மாட்டியா கேட்க, அம்மா நாங்களே என்னைக்கோ ஒரு நாள் வெளியில் போகிறோம், இப்படி உங்ககிட்ட ஃபோனில் பேசிகிட்டே இருந்தால் எப்படிம்மா நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறது, வீட்டுக்கு வந்து எதுனாலும் பார்த்துக்கலாம் தான் நான் ஃபோன் எடுக்கல, பாட்டியும் யார்கிட்டையும் பேச வேண்டாம்னு சொல்லிட்டாங்கம்மா, அதனால தான்மா அப்படின்னு இங்கே இனியாவும் செழியன்னு சொல்லும்போது பாக்கியா ரொம்ப கோபமாக சொல்கிறாங்க, இனியா நீ செய்கிறது ரொம்ப பெரிய தப்பு, உன் அப்பா கிட்ட சொல்ல சொன்னல ராதிகா வீட்டை காலி செஞ்சுட்டு போகிறாங்கன்னுட்டு, அதையாவது உங்கள் அப்பா கிட்ட சொன்னியான்னு கேட்க,
இல்லைம்மா மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இனியா, நீ வேணும்னே உன் பாட்டியோட பேச்சை கேட்டுக்கிட்டு உங்கள் அப்பா கிட்ட இந்த உண்மையை சொல்லாமல் மறைச்சிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன் இனியா, நீயும் உன் பாட்டி மாதிரியே இருக்க. ஒரு குடும்பத்தை பிரிக்கிறதுல அப்படி என்ன உங்களுக்கு பெரிய சந்தோஷம் இருக்க போகுது? பாவம் ராதிகா எவ்வளோ மனசு வேதனைப்பட்டு என்கிட்ட பேசினாங்க தெரியுமா? உங்கள் அப்பா கோபி செஞ்ச வேலையால் இந்த வீடே வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு மையுவையும் கூட்டிட்டு தனியாக ஒரு வீடு பார்த்து போயிட்டாங்க. இதை சொல்கிறதுக்காக ஃபோன் பண்ணால் யாருமே ஃபோன் எடுக்காமல் இருந்துட்டீங்க. எனக்கு உங்கள் மேலெல்லாம் அவ்வளோ கோவம் வருது. இதெல்லாம் வேணும்னே உங்கள் பாட்டியோட திட்டம் தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஈஸ்வரி கோபியை கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. இங்கே வந்த உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, பாக்கியா வந்ததும் வராததுமா ஆரம்பிச்சிட்டியா? நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம். அதை பற்றி கேட்காம நீ என்ன இனியா செழியன்னு நிற்க வச்சு கேள்வி கேட்டுட்ருக்க? எது கேட்கணுன்னாலும் என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி. அதுக்கு பாக்கியாவும், அத்தை உங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை, நான் கோபிக்கிட்டேயே பேசிக்கிறேன்னு சொல்லும்போது கோபி சிரிச்சுக்கிட்டே பாக்கியா கிட்ட சொல்கிறாங்க, பாக்கியா நல்லா இருக்கியா? 3 நாள் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் பாக்கியா. கோயிலுக்கு போய் வேண்டுதலெல்லாம் முடிச்சுட்டு வந்த சொந்தக்காரங்க கிட்டெல்லாம் பேசி நான் என்றைக்கும் இல்லாமல் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் தெரியுமா? ரொம்ப நாள் கழிச்சு குடும்பத்தோடு இப்படி வெளியில் போகிற சந்தோஷத்தெல்லாம் கிடைக்குமோ கிடைக்காதோன்னு நினச்சேன். ஆனால் எங்கள் அம்மா என்னை இவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு உடனே பாக்கியா சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருந்தால் போதும்னு நினைக்கிறீங்களா? ராதிகாவை பற்றி யோசிக்க மாட்டிங்களா? ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணியாவது பேசுனீங்கனாலும் கேட்க, அதுக்கு உடனே கோபி சொல்கிறாரு, ராதிகா கிட்டே பேச என்ன இருக்குது? நான் ஊருக்கு போனது ராதிகாவுக்கு தெரியும். நான் வந்த உடனே எப்படியும் குணமானதுக்கப்புறமா ராதிகா வீட்டுக்கு தானே போக போகிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு செல்வி சொல்கிறாங்க, கோபி சார், நீங்கள் போகிறதுக்கு ராதிகா ஒன்றும் இந்த வீட்டில் இல்லையே. அங்கே ராதிகா வீடெல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு செல்வி சொன்னதை கேட்டு, என்ன பாக்கியா செல்வி என்ன சொல்கிறா? ராதிகா வீடை காலி பண்ணிட்டு போயிட்டாளா? என்கிட்ட எதையுமே சொல்லலையே. அப்படிலாம் செய்ய வேண்டாம் தானே சொல்லி அனுப்புனேன். எதுக்காக ராதிகா இப்படி ஒரு முடிவெடுத்தான்னு கேட்க, அதுக்கு பாக்கியா சொல்கிறாங்க, உங்ககிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. பொறுப்பே இல்லாத ஆளுக்கிட்ட எதுக்கு சொல்லணும்னு ராதிகா நினச்சிட்டாங்க. அதனால தான் இந்த வீட்டுக்கு வந்து நீங்கள் எத்தனை நாள் ஆகுது? இப்போ உங்கள் அம்மாவுக்காக எவ்வளோ தூரம் இருக்கிற கோயிலுக்கும் போகலாம் அப்படின்னு முடிவெடுத்து போயிட்டு வந்தீங்களே. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தானே ராதிகா வீடு இருந்தது. அவங்கள போய் பார்த்துருக்கலாம், பேசியிருக்கலாம், இல்லை ஊருக்கு போகிறன்றதை கூட போய் சொல்லிட்டு வந்திருக்கலாம். மயுவோட பிறந்த நாளைக்கு போயிருக்கலாம், கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கலாம், மயுவை சந்தோஷப்படுத்திருக்கலாம். மயுவும் உங்கள் பொண்ணு தானே. இனியாவுக்கு ஒன்றுனா உங்களால் தாங்கிக்க முடியல, ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து இனியாக்காக செஞ்சு கொடுக்குறீங்க. அதே மாதிரி மயுவுக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களோட பொறுப்பு தானே. ஆனால் அது எதையுமே செய்யாமல் இந்த வீட்டில் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் மட்டும் போதும்னு நினச்சிட்டு இங்கேயே இருந்தால் வேற ராதிகா என்ன முடிவெடுப்பாங்கன்னு சொல்ல, பாக்கியா நீயாவது சொல்லியிருக்கலாமே பாக்கியா, எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாம். அப்படி என்கிட்ட பேச உனக்கு பிடிக்கலனா இனியா செழியன் இல்லை அம்மாவோட ஃபோனுக்காவது பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கலாமேன்னு கேட்க, உடனே பாக்கியா ரொம்ப கோவமாக இனியாவை பல்லார்னு வைக்கிறாங்க. உடனே இதை பார்த்துட்டு ஈஸ்வரியா இருக்கட்டும், கோபியா இருக்கட்டும், என்ன பாக்கியா எதுக்காக இனியாவை வெளுத்து வாங்குறேன்னு கேட்கும்போது, எல்லாத்துக்கும் காரணம் இந்த இனியா தான். அதனால தான் அவளை வெளுத்து வாங்கினேன், பலார்னு வச்சேன்னு சொல்ல, அம்மா நான் என்னம்மா செஞ்சேன் அப்படின்னு இனியா அழ ஆரம்பிக்கிறாங்க. வாயை மூடி இனியா, உங்கள் அப்பா கிட்ட நான் சொன்னதெல்லாம் நீ சொல்லாமல் இருந்தல்ல, அதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சேன். நான் ஏற்கனவே இனியாவுக்கு ஃபோன் பண்ணி ராதிகா வீடை காலி செஞ்சுட்டு போகிறாங்க, உடனே இதை உங்கள் அப்பா கிட்ட சொல்லணும், உங்கள் அப்பா கிட்ட ஃபோனை கொடு, கோபிக்கிட்ட நான் பேசணும்னு சொன்னேன். இனியாவும் ஃபோனை தரேன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டா. செழியனுக்கு ஃபோன் பண்ணால் செழியன் ஃபோன் எடுக்கல. உங்களுக்கு ஃபோன் பண்ணால் மட்டும் நீங்கள் எடுக்கவா போகிறீங்க? உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு உங்கள் ஃபோனை உங்கள் அம்மா கிட்ட கொடுத்து வச்சுருந்தா எந்த பயனும் இல்லைன்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணலை. மற்றபடி இங்கே ராதிகா வீடை காலி பண்ணிட்டு போகிறது உங்கள் அம்மாவுக்கும் தெரியும், இனியாவுக்கும் தெரியும், செழியனுக்கும் தெரியும். ஏன் அவங்க யாரும் உங்ககிட்ட சொல்லலை? ஏன்னா உங்களையும் ராதிகாவையும் பிரிக்கணும்னு உங்கள் அம்மா நினைக்கிறாங்க. என்னவோ உங்கள் அம்மா தான் ரொம்ப நல்லவங்க நினச்சிட்டு இருக்கீங்கல்ல. உங்கள் குடும்பத்தில் இருந்து உங்களை பிரிக்கிறதுக்கு காரணமாக இருந்ததே உங்கள் அம்மா ஈஸ்வரி தான். ஒவ்வொரு தடவையும் இங்கே ராதிகா உங்களை பார்க்க வரும்போதெல்லாம் உங்கள் அம்மா அவங்கள எவ்வளோ அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி திட்டி அனுப்புகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் இதே வீட்டில் இருக்கணுன்ற முடிவில் இருக்கிறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு தப்புன்னு தெரியலையா? முதல்ல கிளம்பி போங்க, ராதிகா எங்கே இருக்காங்கன்னு பார்த்து அவங்க வீட்டிலேயே போய் தங்கிக்கோங்க. ராதிகா தான் வேணும்னு ஆசையாக அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனையை கொடுத்து இப்படி வீட்டையே காலி பண்ண வச்சுட்டீங்களே, என்ன கோபி இதெல்லாம்? நீங்கள்லாம் திருந்தவே மாட்டீங்களா? என் கூட வாழ்ந்தப்பையும் உங்களால் எனக்கு எந்த விதமான சந்தோஷமும் இல்லை. ராதிகாவும் நீங்களுமாவது சந்தோஷமாக இருந்துட்டு போங்கன்னு விட்டா இப்போ இப்படி செஞ்சிட்ருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, பாக்கியா நீ புரிஞ்சுதான் பேசுகிறியா புரியாமல் பேசுகிறியா? என் பையன் எதுக்கு அந்த ராதிகாவை தேடி போகணும்? ஆமாம் கோபி, எனக்கு தெரியும் ராதிகாவும் மையும் எல்லாருமே வீட்டை காலி பண்ணிட்டு போகிறாங்கன்னுட்டு. பாக்கியாவும் இனியா கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னப்ப இனியா என்கிட்ட சொன்னான்,
நான் தான் இப்போதைக்கு கோபிக்கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம். அவன் இப்போ தான் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக இருக்கான். மறுபடியும் இதெல்லாம் கேள்விப்பட்டு அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால் தாங்கிக்க முடியாதுன்னு இந்த விஷயத்தையும் இந்த உண்மையவும் உன்கிட்ட சொல்லாமல் மறைக்க சொன்னதே நான் தான். இப்போ என்ன கோபி, அம்மா உன் கூட இருக்கேன், உன் பசங்கள்லாம் இங்கே இருக்காங்க, வேற யார் உனக்கு வேணும்? நீ ராதிகாவை பற்றியும் மையுவை பற்றியும் யோசிக்கவே வேண்டாம். ராதிகா அப்படியே போயிட்டா கூட நிம்மதியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, கோபி நீ இந்த பாக்கியா பேச்செல்லாம் கேட்காத, நீ போய் ரெஸ்ட் எடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் ஈஸ்வரி தான். முதல்ல ஈஸ்வரி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அப்போ தான் கோபியை சீக்கிரமாக வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப முடியும் அப்படின்னு பாக்கியா நினச்சிட்டு இங்கே பாக்கியா ரொம்பவே கோவமாக ஈஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க. அத்தை, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ராதிகா இப்படி வீட்டை காலி பண்ணிட்டு போகிறதுக்கு காரணம் கோபி நம்ம வீட்டில் வந்து இருக்கிறது தானா. அது மட்டும் இல்லாமல் கோபியும் நானும் ஒன்று சேர்ந்துட்டோம், அதனால தான் ராதிகா கோவப்பட்டு இப்படியெல்லாம் ஒரு முடிவெடுத்துட்டாங்கன்னு ஹோட்டலுக்கு போகும்போது தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு எல்லாருமே என்கிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க. எனக்கு ரொம்பவே அவமானமாக இருக்குது. நான் கோபிக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு தனியாக என் பசங்களுக்காக வாழ்ந்துட்டுருக்கேன். இப்போ இந்த வீட்டில் கோபி வரப்போய் தானே இவங்க எல்லாரும் என்ன கேள்வி கேட்குறாங்க? கோபியை நீங்கள் தான் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க, யாராவது கேள்வி கேட்டால் நீங்கள் பதில் சொல்லணும். ஆனால் எல்லாரும் என்ன தப்பாக நினைக்கிறாங்க அத்தை, அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியத்தை கொண்டு வந்தது நீங்களும் உங்கள் பையனும் தானே. அதுக்காக தான் சொல்கிறேன், இந்த வீட்டில் நான் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும்னு நினைக்கிறேன். கோபி ராதிகா வேணும்னு போனதுக்கப்புறமா தான் நான் இந்த வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தேன். என் பசங்களுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கணும் அப்படின்ற எண்ணமே எனக்கு வந்தது. மறுபடியும் இவர் வீட்டுக்கு வந்ததுலேருந்து ராதிகாவோட யோசனையாகவும் ராதிகாவோட வாழ்க்கையை பற்றியுமே யோசித்து யோசித்து எனக்கு ரொம்பவே இந்த வீட்டில் சந்தோஷம் இல்லாமல் ஆயிடுச்சு. கோபி, நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். உங்கள் அம்மா பேச்செல்லாம் கேட்காம ஒழுங்கா ராதிகாவை பார்க்க போங்க, அவங்க தான் உங்களுடைய வாழ்க்கைன்னு சொல்ல அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, நீ என்ன சொன்னாலும் கோபி இந்த வீட்டை விட்டு போக மாட்டான். ஏன்னா கோபி என்னை பிரிஞ்சு போகக்கூடாதுன்னு கோயிலில் ஏற்கனவே நான் அவங்கிட்ட புரிய வச்சு அவங்கிட்ட நான் கேட்டுக்கிட்டேன். நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன்னு கோயிலில் வச்சு என்கிட்ட சொல்லியிருக்கான். கண்டிப்பாக என் பையன் என்னை பிரிஞ்சு போக மாட்டான். என்னைக்கு கோபி என் பேச்சை மீறி ராதிகா தான் முக்கியம்னு போகிறானோ அன்னைக்கு நான் இருக்க மாட்டேன் பாக்கியா. அது மட்டும் இல்லை, உங்கள் மாமா மாதிரியே நானும் போயிடுவேன். அதுக்கப்புறமா நிம்மதியாக நீங்கள்லாம் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கோங்க. ஏற்கனவே என் பையன் மேலே நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தப்பவே எனக்கு உன் மேலே அவ்வளோ கோபம் இருந்தது. ஆனால் என் பையன் மனசு மாறி இப்படி திரும்பி வந்ததால தான் உன்னை நான் சும்மா விட்டேன் பாக்கியா. இப்பயும் நான் சொல்கிறேன், கோபி மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடு. ராதிகா வாழ்க்கையை பற்றி யோசிக்காத. ராதிகா நல்லா சம்பாதிக்கிறா, மயுவை பார்த்துக்க முடியாதா என்ன? எந்த வேலைக்கும் போகாமல் நீ இருந்த, உனக்கு என்னன்னே தெரியாது, இங்கே கிச்சனில் வேலை செய்வ, அவ்வளவுதான். அப்படி இருந்த உன்னை கோபி விட்டுட்டு போன உடனே நீ சும்மா இருந்தியா? உன் பசங்களுக்காக உழைக்கணுன்ற எண்ணம் உனக்கு வந்தது, நல்லா சம்பாதிக்கணும்னு நினச்ச. இப்போ ஒரு ஹோட்டலோட ஓனராக இருக்க. சரியா உனக்கு படிக்கவும் தெரியாது, ஆனால் தன்னம்பிக்கையோடு உழைச்சி குடும்பத்துக்காக நிற்கிற உன்னை மாதிரி அந்த ராதிகாவால் செய்ய முடியாதா என்ன? அதெல்லாம் மையுவா அவள் பார்த்துப்பா, அவள் வாழ்க்கையை நீ பார்க்காத. ஏன் கோபி கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா உனக்கு என்ன பிரச்சனை? கோபி தான் இப்போ திருந்திட்டானே, மனசு மாறிட்டானே. உன் பசங்களுக்காக நீயும் கோபியும் இந்த வீட்டில் நிம்மதியாக எப்பயும் போல் சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்டு தான் உனக்காக தான் பாக்கியா ஒவ்வொன்றையும் நான் பார்த்து பார்த்து செய்கிறேன். ராதிகா கிட்டேயே நான் சொல்லிட்டேன், கோபியை டிவோர்ஸ் பண்ணிடு, நீ உன் பொண்ணு கூட நிம்மதியாக இருந்துக்கோன்னுட்டு. இது எல்லாத்துக்குமே காரணம் நீ கோபி கூட சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக தான் பாக்கியா. அதை ஏன் பாக்கியா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னு ஈஸ்வரி ரொம்பவே அழுகிறாங்க. அதுக்குடனே ஜெனியும், என்ன பாட்டி சொல்கிறீங்க? ஆண்டி வேண்டான்னு சொல்லி கோபி அங்கிள் தானே டிவோர்ஸ் கொடுத்துட்டு போனார். மறுபடியும் அங்கிள் வந்து சேர்ந்துக்கிறதா சொன்னால் ஆண்டி எப்படி ஒத்துப்பாங்க? பாக்கிய ஆண்டிக்கு தான் இங்கே கோபி அங்கிள் இருக்கிறது பிடிக்கவே இல்லையே. அப்புறம் அவரை வெளியில் அனுப்புறதை விட்டுட்டு எதுக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க? ராதிகாவோட வாழ்க்கையை பற்றி கோபி அங்கிள் யோசிக்க வேண்டாமா என்ன? ஆண்டி சொல்கிறதுலும் சரிதான். செலியா, நீ உங்கள் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சமாவது ஆண்டி பக்கம் இருந்து ஆண்டியை பற்றி யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லும்போது, நீ அமைதியாரு ஜெனி, அம்மா பேசிகிட்டு இருக்காங்க, அப்பா கேட்டுட்டு இருக்காங்க, அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கட்டும், இதில் நாம் தலையிட வேண்டாம். அப்பா இந்த வீட்டில் இருக்கணும்னு தான் நாங்கள் எல்லாருமே நினைக்கிறோம் அப்படின்னு செலியன் தன்னுடைய முடிவை சொல்கிறாரு. பாக்கியா தான் பக்கம் இருக்கிற ஒவ்வொரு உண்மையவும் எல்லாருக்கும் புரிய வைக்கணுன்றதுக்காக ரொம்பவே பொறுமையாக பேசி பேசி ஒரு கட்டத்துக்கு மேலே பாக்கியாவால் தாங்க முடியல, ரொம்பவே கோவம் வருது. என் வீட்டில் இருந்துக்கிட்டு கோபிக்கு சப்போர்ட் பண்ணுற இந்த ஈஸ்வரியை சும்மா விடக்கூடாது.
இவங்க இருக்க போய் தானே கோபி இந்த வீட்டில் இருக்கிறாங்க. ஈஸ்வரியே இந்த வீட்டில் இல்லைன்னா அப்புறம் கோபியும் வெளியில் போய் தானே ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்து இத்தனை நாள் அத்தை சந்தோஷமாக இருக்கணும், அத்தை தனியாக இருக்கிறாங்க, அத்தையை நல்லா கவனிச்சுக்கணும் அப்படின்னு கோபி இல்லாத இடத்துல இருந்து நான் அவங்கள பார்த்துக்கிட்டேன். என்னுடைய அம்மாவாக நினச்சி ஒவ்வொன்றையும் நான் பார்த்து பார்த்து செஞ்சேன். ஆனால் என்ன உண்மையாகவே அவங்க மகளாக பார்க்கல. அதனால தான் கோபி வந்த உடனே என்னை பற்றி யோசிக்காமல் தன்னுடைய பையன்தான் முக்கியம், தன்னுடைய பையன் வாழ்க்கைக்காக கோபி இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு ஈஸ்வரி ஒரு முடிவெடுத்துட்டாங்க. எவ்வளவோ சொல்லி புரிய வச்சுட்டேன். கோபியும் இந்த ஈஸ்வரியும் திருந்துற மாதிரியே தெரியல, ராதிகாவை பற்றி யோசிக்கிற மாதிரியும் தெரியல அப்படின்னு நினச்சி பாக்கியா அங்கே இருந்த எல்லாத்தையுமே ஒத்து பார்க்குறாங்க. ஈஸ்வரியோட பேக் இருக்கிறத பார்த்துட்டு பேகை எடுத்துகிட்டு போய் வெளியில் வீசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோபியோட பெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போய் வெளியில் வைக்கிறாங்க பாக்கியா. அதை பார்த்த உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, என்ன பாக்கியா இது, நான் இப்போ தான் ஊர்லேருந்து வந்தேன், மறுபடியும் என் பெட்டியெல்லாம் எதுக்கு எடுத்துகிட்டு போய் வெளியில் வைக்கிற? கோபியோட பெட்டியெல்லாம் உள்ளே கொண்டு வை, நாங்கள்லாம் எங்கேயும் போகிறதா இல்லை, இப்போ நாங்கள் ரெஸ்ட் எடுக்க போகிறோன்னு சொல்ல. அத்தை, இந்த வீட்டில் நீங்கள் ரெஸ்ட் எடுக்க வேண்டாம், இது என்னுடைய வீடு, யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு நான் தானே முடிவு பண்ணணும். உங்கள் பையன் எங்கே இருக்காரோ அங்கே தான் இருப்பேன்னு நீங்கள் அடம்பிடிக்கிறீங்க. என் அம்மாவை விட்டு நான் பிரிஞ்சு போகவே மாட்டேன்னு உங்கள் பையன் அடம்பிடிக்கிறாரு. நீங்கள் 2 பேரும் ஒன்றாவே இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிருங்க, அப்போ தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும். கோபி, உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு ராதிகா வீட்டுக்கு போய் 2 பேரும் சந்தோஷமாக இருங்க. நீங்கள் 2 பேரும் என் வீட்டில் இருக்க உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை, உரிமையும் இல்லை. நான் மட்டும் இல்லை, என் மாமனார் இந்த வீட்டில் இருந்திருந்தாலும் இப்படி தான் ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க அத்தை. இத்தனை நாள் உங்களை என் அம்மாவாக நினச்சி பார்த்துக்கிட்டேன், ஆனால் அதெல்லாமே வீண் தான் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்கள் பையனை கூட்டிகிட்டு இப்போயே நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகணும். உங்கள் பையன் எங்கே இருக்காரோ அங்கே இருந்துக்கோங்க, அங்கே இருந்து நல்லபடியாக அவரை கவனிச்சுக்கோங்க. என் வீட்டில் இருந்து பிரச்சனை செய்கிறதெல்லாம் இனி நடக்கவே நடக்காது அப்படின்னு எல்லாரோட பேக்கையும் வெளியில் கொண்டு போய் வச்சுட்டு இப்போவே வெளியில் போகணும். நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போக முடியாது. ஏன்னா இந்த வீட்டுக்காக நான் கஷ்டப்பட்டிருக்கேன். இந்த வீட்டுக்காக மொத்த பணத்தையும் வாங்கிட்டு தானே கோபி போனார். நானும் நினச்சேன் கோபி இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னுட்டு. ஆனால் என் வீட்டில் நான் இருக்கிறதுக்கு நான் எதுக்கு கோபிக்கு பயந்துட்டு நான் வெளியில் போகணும்? அது மட்டும் இல்லை, என் பையன் இங்கே எழிலும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். கொஞ்ச நாளையில் அவன் இந்த வீட்டுக்கு வரப்போகிறான். யாரையும் விட்டுட்டு என்னால் வெளியில் போக முடியாது. உங்கள் பையன் கோபியை கூட்டிகிட்டு நீங்கள் போங்க அத்தை அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா. இதை எதிர்பார்க்காத கோபியாக இருக்கட்டும் ஈஸ்வரியாக இருக்கட்டும், என்ன பாக்கியா, என்னையே நீ வெளியில் போக சொல்கிறியா அப்படின்னு ஈஸ்வரி கேள்வி கேட்குறாங்க. ஆமாத்த, வேற யாரை போக சொல்கிறது? உங்கள் பையன் வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டேன்னு அடம் பிடிக்கும்போது உங்கள் பையனுக்கு சப்போர்ட்டாகவும் துணையாகவும் இருக்கிற நீங்கள் போனால் தானே அவரை நான் அனுப்ப முடியும். 2 பேருமே இங்கே ராதிகா எங்கே இருக்காங்கன்னு தேடி அவங்க புது வீட்டுக்கு போங்க. அங்கே போய் உங்கள் பையனை பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கோங்க. உங்கள் மருமக உங்களை கவனிச்சுப்பாங்க. இனி என்ன மாதிரி யாரும் உங்களை பார்த்துக்க மாட்டாங்க அத்தை. என் அருமை புரியாத நீங்களும் உங்கள் பையனும் என்னைக்கு என் வீட்டு பக்கமே வந்துடாதீங்க. உங்கள் பேகு, உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு உடனே என் வீட்டிலேருந்து கிளம்புங்க. இனி நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. அதுக்காக தான் உங்கள் பெட்டி எல்லாத்தையும் வெளியில் கொண்டு போய் வச்சேன். நீங்களா போகிறீங்களா இல்லை நானே உங்களை வெளியில் அனுப்புறதுக்கு உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸை வர வச்சு தான் வெளியில் அனுப்பணுமாத்த? அப்படியெல்லாம் செய்ய வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏற்கனவே கோபி மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். நானும் அவரும் ஒரே வீட்டில் இருக்கிறதே தப்பு அத்தை. அப்படி இருக்கும்போது இனியும் பிரச்சனை செய்கிறதுக்கு கோபி வேணும்னே என் வீட்டுக்கு வந்திருக்காருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். உங்கள் பையன் இப்போ சந்தோஷமாக இருக்கிறாருன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்கல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்புறம் கோபியை நினச்சி நீங்கள் அழுக வேண்டியதாக போயிடும். இப்போ நான் எடுத்த முடிவு தான் என்னுடைய முடிவு. நீங்களும் உங்கள் பையனும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு சொல்ல உடனே இனியா அழ ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா நீங்கள், நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் தெரியுமா? இப்படி வந்த உடனே கேள்வி கேட்டு ராதிகாவுக்காக பேசி குடும்பத்தையே பிரிக்க பார்க்குறீங்களேம்மா, ஏம்மா இப்படி செய்கிறீங்க? அப்பா எத்தனை மாதம் கழிச்சு நாம தான் முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்தாங்க. அப்பா வந்ததால் நாங்களாம் சந்தோஷமாக இருக்கிறோமே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியவே இல்லையா? உங்கள் கோவம் தான் உங்களுக்கு பெருசாக இருக்குமா? அப்பா மேலே இருக்கிற கோவத்தில் ராதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி பாட்டியை கூட வெளியில் போக சொல்லிட்டீங்க. இதெல்லாம் சரியே இல்லைம்மா. ராதிகாவும் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ நீங்கள் பாட்டியவும் கோபி அப்பாவையும் வெளியில் போக சொன்னால் அவங்க 2 பேரும் எங்கம்மா போவாங்க? அவங்களுக்கு யாரை தெரியும்? அப்பா என்னம்மா செய்வாங்க? அப்பாவுக்கு வர ரொம்ப முடியாமல் இருக்குன்னு சொல்லி இனியா அழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு உடனே பாக்கியா சொல்கிறாங்க, யாரை பற்றியும் நான் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
என்னை பற்றி நீங்கள் யாராவது யோசிச்சிங்களா? எனக்கு பிரச்சனைன்னு வரும்போது இந்த கோபி செஞ்ச ஒவ்வொரு பிரச்சனையாலையும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், கண் கலங்கி போய் நின்னேன். அப்போ என்னை பற்றி யோசிச்சிங்களா? அப்பயும் உங்கள் அப்பாவுக்கு தானே நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணீங்க. ஏன் உங்கள் அப்பா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன்னு சொல்லி ஏதோ நான் பெரிய தப்பு பண்ண மாதிரி உன் பாட்டி, நீ, உன் அண்ணனு என்னை எல்லாரும் எவ்வளோ அவமானப்படுத்தி பேசுகிறீங்க. எல்லாத்தையும் தாங்கிட்டு இருந்தேன். மறுபடியும் இந்த கோபி வீட்டுக்கு வருவாருன்னு அப்போ கூட எதிர்பார்க்கல. இப்போ வீட்டுக்கு வந்து இங்கே ராதிகாவோட வாழ்க்கையிலேயே பெரிய ஒரு பிரச்சனை செஞ்சிட்ருக்காரு. இந்த கோபி என் வீட்டில் இருக்கக்கூடாது. இனியா, உனக்கு உன் அப்பா தான் முக்கியம். உன் அப்பா தான் உன்னை படிக்க வைப்பார், வேலை வாங்கி தருவார், நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாரு அப்படின்னு என் மேலே நம்பிக்கை இல்லாமல் உங்கள் அப்பா தான் முக்கியம்னு நினச்சா உன் பாட்டி, உன் அப்பா கூட சேர்ந்து நீயும் வெளியில் போகலாம். எங்கே வேணாலும் போங்க. உங்கள் அப்பா தான் பெரிய பிஸ்னஸ் செய்கிறாரு, க்ளவுட் கிச்சனோட ஓனராக இருக்காரு. அவரால் நல்லா சம்பாதிக்க முடியும். அவர் உன்னை நல்லா பார்த்துப்பார் இனியா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. உன் அப்பாவையும் உன்னையும் நான் ஏன் பிரிக்கணும்? உன் பாட்டியவும் கோபியவும் பிரிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் 2 பேர்த்தையும் ஒன்றா வெளியில் போக சொன்னேன். வேணும்னா நீயும் கிளம்பினியா, யார் வேணாலும் போங்க. ஆனால் இந்த வீட்டில் கோபி இருக்கக்கூடாது. என் சந்தோஷத்துக்கு அவரால் எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது. எனக்கு ராதிகாவோட வாழ்க்கையும் முக்கியம், என் வாழ்க்கையும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்க ஈஸ்வரியவும் என்ன செய்யணும் தெரியாமல் திருன்னு முழிக்கிற கோபியவும் பெட்டியோட வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுறாங்க பாக்கியலட்சுமி. உடனே ஜெனியும், என்ன சொல்லியா, உங்கள் அப்பா போகிறாருன்னு உனக்கு மனசு வேதனையாக இருக்கா? நான் இங்கே பாக்கியா ஆண்டி கூட இருந்துக்கிறேன். வேணும்னா அப்பா முக்கியம்னா குடும்பத்தெல்லாம் மறந்துட்டு நீயும் அவங்க பின்னாடியே போயிரு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு ஆண்டி போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஜெனி. ஈஸ்வரி அழுதுகிட்டே கோபியவும் கூட்டிகிட்டு வீட்டிலேருந்து வெளியில் போகிறாங்க. இதை பார்த்துட்டு பாக்கியா நினைக்கிறாங்க, திருந்தாத 2 பேரும் வீட்டை விட்டு வெளியில் போனாதான் எனக்கு நிம்மதி. இனியாவது நான் சந்தோஷமாக ஏன் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. தான் அம்மாவையும் கூட்டிக்கிட்டு கோபி வெளியில் போகும்போது இங்கே ராதிகாவோட வீடும் இல்லை. ராதிகாவும் வீடெல்லாம் விட்டுட்டு அவள் பாட்டுக்கு மயு முக்கியம்னு போயிட்டா. இந்த பாக்கியாவும் அவளோட வீட்டில் என்னையும் இருக்க வைக்காமல் இப்போ என் அம்மா என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறாங்கன்னு இங்கே 2 பேரையுமே வீட்டை விட்டு அனுப்பிட்டா. இப்போ எங்கே போகிறது? அம்மாவையும் நல்லபடியாக பார்த்துக்கணும். பேசாமல் ராதிகா எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சி அவளோட வீட்டுக்கு அம்மாவை கூட்டிகிட்டு போக வேண்டியதான், வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பத்தில் இருக்கிற கோபி ஈஸ்வரியும் கூட்டிகிட்டு எங்கே போகிறதுனே தெரியாமல் பாக்கியா வீட்டிலேருந்து வெளியில் வராரு.